அரங்கம் அதிரட்டுமே செல்லு பறக்கட்டுமே கரங்களும் சரட்டுமே மாத்தாமே. அன்னைக்கு ரெண்டு சம்பவங்கள் நடந்துச்சு. தங்க சுரங்கமும் பிறந்துச்சு, அவனும் பிறந்தான். இருபத்திரெண்டு வருஷம் என்னோட சின்ன வயசில் நான் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கேன். நான் சொந்த வீடியே நாங்கள் பார்த்ததில்லை. அதுவும் இல்லாமல் நான் இருந்தது வந்து பல்லாவரம் பக்கத்தில் ஏர்போர்ட் பின்னாடி பொழிச்சலூர்னு, இன்றைக்கும் அது ஒரு கிராம பஞ்சாயத்து தான். அந்த கிராமத்திலேயே நாங்கள் 8 வாடகை வீட்டில் நான் இருந்தேன். அதே ஊரில் 22 வருஷம் வாடகை வீட்டில் இருந்த சரவணன் 3 வருஷத்தில் ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. எல்எஸ்எஸ் சார் என்ன கேட்டது இன்னும் எனக்கு இதாக இருக்குது. எல்எஸ்எஸ் சார் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் 40 பேர். அவர் வீட்டுக்கு போய் நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து சரவணன் 40 பேர்கிட்ட 5000 ரூபா ஃபீஸ் வாங்கியிருக்கேன், சிபிஇடிக்கு 2 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட ரெமுனரேஷன் எவ்வளோன்னு தெரியுமான்னு ஒரு பேப்பர் எடுத்து காட்டினார். நான் அப்போ சொன்னேன் அவருக்கு, இல்லை சார் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இனிஷியலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதுலேருந்து இது பண்ணுறேன், அதுலேருந்து என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஒரு டீச்சரை நான் கொண்டு வரேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கணும். என்னோட டீச்சர் எனக்கு ஒரு லீடு கொடுத்து ஒரு 10 இயர்ஸாக கேஎஸ் அகாடமி இந்த லெவலுக்கு கொண்டு வரதில் அவர் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் எல்எஸ்எஸ்ஆருக்கு இருக்கான எல்எஸ்எஸ்ஆருக்கு இருக்கு. கத்திரி வெயில் கடக்க கருட வருவேன். கேஎஸ் அகாடமி இன்னைக்கு இவ்வளோ க்ரோ ஆகிருக்கு. ஒரு 15 இயர்ஸில் தமிழ்நாட்டில் ஒரு பிராண்ட் இன் சிஏ கோச்சிங்காக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து எனார்மஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக என் மைண்டில் டக்குன்னு வருது அப்படின்னா அன்டவுட்லி அது எல்எஸ்எஸ் சார் தான். ராகவன் சார், சேஷாத்ரி சாரும் பெரிய சப்போர்ட் எனக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்டவுட்லி எங்கள் அம்மா, என்னோட ஒய்ஃபு எனார்மஸ் சப்போர்ட்டை. பிரசாத் சார், சங்கர் ராமன் சார் ரொம்ப பெரிய சப்போர்ட் எனக்கு. இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து பிரசாத் சார் எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த்துன்னே சொல்லுவேன். சங்கர் ராமன் சாரும் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் எனக்கு இனிஷியலாக கிடைச்ச என்னோட ரிசப்ஷனிஸ்ட், ஸ்கெடியூல் எல்லாமே பார்த்துட்டா புவனா, கிரியண்ணா. ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு ஒரு பெரிய சொத்து. லேட்டர் பார்ட்டில் அதுக்கப்புறம் அந்த ஜாக்கு, ஸ்ரீதர், பார்த்தி, அரவிந்த், ஷண்மு, கோகுல், பிரகாஷ், கௌஷிக், ஆதித்யா எல்லாருமே வந்து பெரிய லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேபி 1 or 2 நேம்ஸை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தா. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க கேஎஸ் அகாடமி க்ரோத்துக்காக. இன்றைக்கி கூட பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே இன்றைக்கி வந்து நிறைய பேர் டீச்சர்ஸ் ஆகி, சைத்தன்யா, விக்னேஷ், சத்யா, வைதேகி, ருஷில், ரோனக், பிரசன்னா, நிறைய பேர் வந்து இது மாதிரியும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் தான் கேஎஸ் அகாடமியோட க்ரோத்துக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட க்ரோத் டீம் மெம்பர்ஸ், மெயினாக அந்த மார்க்கெட்டிங் டீம், டிசைன் பண்ணுறவங்க, அவங்க எல்லாமும் பயங்கர எஃபர்ட். என்னோடய ஸ்டாஃப் கோமதி, பாக்யா, என்னோட மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து எனக்காக வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, கொஞ்சம் இல்லை. ஸோ எப்பயுமே என்னோட கிராட்டிடியூட் அவங்களுக்கு எப்பயுமே இருக்குமானா கட்டாயமாக இருக்கும். ஸோ ஐம் ரியலி வெரி வெரி ஹாப்பி. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஹேவ் தீஸ் பீப்புள் இன் மை லைஃப் in the last 15 years. Thank you so much. Bangar Thakur, so happy for you, Kana. We have decided, in fact, whether you know this or not. Now I am going to announce you. We are going to sponsor
sponsor your entire graduation or profession, whatever you want to do, the entire fees, whatever the university which you want to study, without even knowing what you are going to do, I am promising from my side, the entire education of Subhankar Thakur will be sponsored by KS Academy. ராத்திரி வழி நெடுக நிலவு வரும். டாக்டர் என்னை ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை 30 இயர்ஸாக கத்தி 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 என்னோட த்ரோட்டும் என்னோட காதும் வந்து என்னை கோஆப்ரேட்டே பண்ணலை. ஒரு 4 நாள் கிளாஸ் எடுத்தால் இயர் இன்ஃபெக்ஷன் வருது, த்ரோட் ப்ராப்ளம் வருது. காலையும் வேப்பிலையும் தொடர்ந்து வருமே என் ஜாமி. ஆகாசம் பூமி எல்லாருதலா கூட வரும். அண்ணாந்து பார்க்கையில தூரல் வரும். பொய்யார தூளி தந்த அலமரம் கூட வரும். ஆத்தோரம் கால் நடந்த சேரும் வரும். உனக்கு இப்போ இன்டர்மீடியட் வந்து சத்யாவும் சைத்தன்யா மட்டும் எடுக்க போகிறதில்ல, நானும் வந்து எடுக்க போகிறேன். புரியுறதா இல்லையா? இது என்னோட ப்ராமிஸ் உங்களுக்கு. என் பாட்ட சாமி வரும். எங்கேயும் கூட வரும். என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும். எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும். ஊரான ஊரு வரும். முன்னோரின் பேரு வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் நான் வச்சுருக்கேன். தட் இஸ் இதில் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போடுற எக்ஸ்ப்ரெஷன்ஸை நான் அப்படியே இந்த இதில் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 27 இயர்ஸாக இப்போ டீச்சராக இருக்கேன். முன்னாடிலாம் நிறைய பேர் லெட்டர்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் என்னோட பரண மேலே வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு லெட்டர் கூட தூக்கி போட மாட்டேன், ஆசையாக அதை வச்சுருக்கேன். ஏன்னா என்னோட லேட்டர் ஸ்டேஜஸில் நான் அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈரநலம் இது பாறையா. வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா. கோழி விளக்காயேந்தி கிடந்த வீடு இருண்டது ஏனையா. மாட விளக்காரியும் வரத்தா வீடு ஏங்கி இருக்குதையா. எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா. அடிச்சு வீசும் காத்திலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா. வெடிச்சு பூக்கும் வேலையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா.